Right. Eighth question. Write a program to read a text file and calculate the following. ஒரு text file read பண்ணி அந்த ஃபைல்ல இருந்து இந்த இங்க கொடுத்திருக்கிற ஒர்க்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க. என்ன? ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த ஃபைல். மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஆல்பபெட்டிக் கேரக்டர்ஸ், அப்பர் கேஸாக இருந்தாலும் சரி லோயர் கேஸாக இருந்தாலும் சரி, அதில் எத்தனை ஆல்பபெட் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். அதுலேயே இன்னொன்று ஆல்பபெட்டாக இருந்தால் எத்தனை வவல் கேரக்டர் இருக்கு, ஏஇஐஓயு மட்டும் எத்தனை இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா அது நியூமரிக் டிஜிட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ நியூமரிக் டிஜிட்ஸ் எத்தனை இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர்ன்ற என்ன சொல்கிறான், எனி கேரக்டர் அதர் தேன் ஆல்ஃபபெட்டிக் அண்ட் நியூமரிக் டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஸ்பெஷல் கேரக்டராக கவுண்ட் பண்ணுன்னு சொல்கிறான். ஸோ இதனுடைய ஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபைல் ஆப்ரேஷன் அப்படின்னாவே நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ஃபைலை முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணோம். ஸோ இது நம்மளுடைய ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ்னு வச்சுக்கோங்க. இதை மெமரிக்கு நான் கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. ஸோ இது என்னுடைய மெமரிக்கு கொண்டு வந்தால் தான் நான் வந்து இந்த ரீட் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ண முடியும். ஸோ முதல்ல என்ன பண்ணுறேன், எனக்கு மெமரியில் இதை ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ணுறேன். இதுக்கு பேர் என்ன, எஃப் ஓப்பன் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, ஸோ எனக்கு டிஸ்க்குக்கும் நம்மளுடைய மெமரிக்கும் ஒரு லிங்க்கை க்ரியேட் பண்ணிடுறேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் பாயிண்டர்ன்ற ஒரு வேரியபிளை நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் இந்த ஃபைல் பாயிண்டரை நான் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு சமம் தான், ஒரு ஸ்ட்ரிங் அரேவுக்கு சமம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்துக்கிட்டே இருக்கு அப் டு எண்ட் ஆஃப் ஃபைல் அப்படின்ற கேரக்டர் வர வரைக்கும். எண்ட் ஆஃப் ஃபைலுங்கிறது ஒரு ஸ்பெஷல் நம்பர், அந்த நம்பர் வர்ற வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ஆக்சுவல் கேரக்டர். சரிங்களா? அப்போது இந்த பாயிண்டரை நான் முதல்ல எடுக்கணும். இது எஃப் ஓப்பன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் லொக்கேஷனில் இருக்கிறத ரீட் பண்ணுறதுக்கு நான் அரே மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், கெட் சி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கெட் சி ஆஃப் எஃப்பி அப்படின்னு கொடுத்தானே வச்சுங்களேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, கரண்ட் லொக்கேஷனில் இருக்கிறத ரீட் பண்ணி சிங்கிற வேரியபிளுக்கு போட்டுட்டு இந்த பாயிண்டர் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணிடும். நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஃபைலை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஒன்ஸ் ஒரு லொக்கேஷனில் இருக்கிறத ரீட் பண்ணிட்டோன்னா பாயிண்டர் அடுத்த லொக்கேஷனுக்கு தன்னால் போயிடும். அப்போது இதை ஒரு லூப்பிங்கில் போட்டுட்டு எண்ட் ஆஃப் ஃபைல் கேரக்டர் வர வரைக்கும் நான் லூப்பிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அப்போ எல்லா கேரக்டரையும் ரீட் பண்ணிடலாமா? ஒன்ஸ் எண்ட் ஆஃப் ஃபைல் வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணும், இந்த லிங்க்கை கட் பண்ணி விடணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எஃப் க்ளோஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். அவ்வளோதான். ஸோ இது 3 ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுனாவே இந்த ப்ரோக்ராமினுடைய ஃபண்டமெண்டல் கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு எஃப் ஓப்பன். இந்த எஃப் ஓப்பன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபைலை ஃபஸ்ட்டு இந்த நம்மளுடைய டிஸ்க்குக்கும் மெமரிக்கும் ஒரு லிங்க்கை க்ரியேட் பண்ணுறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லிங்க்குக்கு ஒரு பேர் கொடுக்கணும், அது ஒரு பாயிண்டர் நேம் கொடுக்கணும். அந்த நேம் வந்து எஃப்பின்னு நான் வச்சுக்கிறேன், அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்துடுச்சுனாவே இதில் இருக்கிற கேரக்டர் எல்லாம் இங்கே வந்ததுக்கு சமம் தான். ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த லொக்கேஷனில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம ரீட் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்படி ரீட் பண்ணிக்கிட்டே போகும்போது எப்போ எண்ட் ஆஃப் ஃபைல் கேரக்டர்ன்றது ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு அது வந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இப்போ ஒரு டைமில் ஒரு கேரக்டர் எப்படி ரீட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் நம்ம இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த கேரக்டரை ஃபஸ்ட்டு ஒரு டோட்டல் கவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது ஆல்ஃபபெட்டாக இருந்தால் ஒரு கவுண்ட் பண்ணிவிட்டு, அதே ஆல்ஃபபெட்டாக இருந்தால் அது ஏஇஐஓயுவா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்போ அதுக்கு ஒரு கவுண்டிங் பண்ணிவிட்டு, இந்த 2 கேஸ்லையும் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் அது வந்து நியூமரிக்கான்னு செக் பண்ணிவிட்டு நியூமரிக் கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஸ்பெஷல் கேரக்டர் கவுண்டரில் எடுத்துகிட்டு போயிடலாம். இதான் லாஜிக்கு. ஸோ இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஸோ ஃபைல் பாயிண்டர் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நான் கேரக்டர்னு நான் டிக்ளேர் பண்ண மாட்டேன், ஃபைல் கேபிட்டல் எஃப்ஐஎல்இன்றதை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த லெட்டரை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டீஜர்ன்ற வேரியபிள் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த எண்ட் ஆஃப் ஃபைல் அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். இப்போது என்னென்ன கவுண்டர் எனக்கு தேவைப்படுது, டோட்டல் கவுண்ட்டு, ஆல்ஃபபெட்டிக் கவுண்ட்டு, வவல்ஸ் கவுண்ட்டு, நியூமரிக் கவுண்ட்டு,
தென் ஸ்பெஷல் கவுண்டர். ஸோ இந்த வேரியபிள்லாம் டிக்ளேர் பண்ணிவிட்டு 000ன்னு போட்டுட்டேன். ஓகே, இப்போது என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இது ஃபைலு test.txt ஃபைலு c:temp test.txt போட்டு இதில் அந்த இதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இதை தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணி நான் பண்ண போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், எஃப் ஓப்பன். நான் சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல நம்மளுடைய டிஸ்க்குக்கும் மெமரிக்கும் ஒரு லிங்கை கிரியேட் பண்ணும், அதுதான் எஃப் ஓப்பன். நான் ரீட் ஒன்லி மோடில் நான் ரீட் பண்ணுறேன், அதாவது நான் எதையும் மாடிஃபை பண்ண போகிறதில்ல அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதை எடுத்து என்ன பண்ணுறேன்னா ஃபைல் பாயிண்டில் போட்டுக்கிறேன். இப்போது நான் எண்ட் ஆஃப் ஃபைல் வர வரைக்கும் நான் செக் பண்ணிகிட்டே இருக்கணும், அதே சமயத்தில் அடுத்தடுத்த கேரக்டரை ரீட் பண்ணும். அதனால் என்ன பண்ணுறேன், கரண்ட் ஃபைல் பாயிண்டர் பொசிஷனில் இருக்கிற கேரக்டரை எடு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கெட் சி, அதை தூக்கி சின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ண வேல்யூ எண்ட் ஆஃப் ஃபைலான்னு செக் பண்ணுறேன். எண்ட் ஆஃப் ஃபைல் இல்லைன்னா உள்ளே வான்னு சொல்கிறேன். உள்ளே வந்துச்சுனாவே நான் இந்த டோட்டல் கவுண்ட்டை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அடுத்து ஒரு கேரக்டர் நான் ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் எ வேலிட் கேரக்டர். அப்போது நான் ஒரு கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது அது ஏஇ, அதாவது ஆல்ஃபபெட்டிக் கேரக்டரான்னு செக் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும். ஸோ ஆல்ஃபபெட்டிக் கேரக்டராக இருந்தால் அது கேபிட்டல் A to Z இருக்கணும் ஆஸ்கி வேல்யூவில், அல்லது லோயர் கேஸ் A to Z இருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் செக் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷன் செக் பண்ணுறேன். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஓகேவா இருந்தால் ஆல்ஃபபெட்டிக் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அது ஆல்ஃபபெட்டிக்காக இருந்தால் இன்னொன்று கண்டிஷனும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அது கேபிட்டல் AEIOU ஆக இருந்தாலோ அல்லது லோயர் கேஸ் AEIOU இருந்தாலோ வவல் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், இதை இஃப்னு போடுறது கஷ்டம். அதனால் ஸ்விட்ச் கேஸ் போட்டுட்டு வரிசையை நான் டைப் அடிச்சிட்டேன். ஸோ இது வவல் கவுண்ட் பண்ணிக்குது. சப்போஸ் இது ஆல்ஃபபெட்டிக்காக இல்லை அப்படின்னா நான் அட்லீஸ்ட் அது நியூமரிக் டிஜிட்டான்னு செக் பண்ணுறேன். ஸோ அது 0லேருந்து 9க்குள்ளார இருந்ததுன்னா நியூமரிக் டிஜிட்டு, அப்படி இல்லை அப்படின்னா அது ஸ்பெஷல் கேரக்டரு. அப்போது ஒரு கேரக்டர் எடுத்தோம்னா இத்தனை வேலை பண்ணுறோம். அதுக்கப்புறம் லூப்பிங் ஸ்டார்ட் வரும்போது என்ன ஆகும், அடுத்த கேரக்டர் எடுக்கும், அதுக்கு எகைன் மறுபடியும் இந்த கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியே ஃபுல்லாக வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன், ஃபைனலாக ஃபைலில் நான் க்ளோஸ் பண்ணும், அதாவது மெமரிக்கும் டிஸ்க்குக்கும் இருக்கிற லிங்கை நான் கட் பண்ணி விடணும். அதுக்காக எஃப் க்ளோஸ்ன்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இப்போ ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறேன். இதை கம்பேர் பண்ணி பில்டு பண்ணி பார்த்துடலாங்களா? பில்டு பண்ணியாச்சு, ரன் பண்ண பார்க்கலாம். அவ்வளோதான், இங்கே பாருங்கள். ஸோ இதில் நியூமரிக் டிஜிட்ஸ் எத்தனை இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா 3 நியூமரிக் டிஜிட் தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த 3 நியூமரிக் டிஜிட்ஸ் மட்டும் நமக்கு 3 காட்டுது. மொத்தம் 185. ஆல்ஃபபெட்ஸ் எத்தனை 141, நியூமரிக் என்ன 3, 144 ஆச்சு. ப்ளஸ் ஒரு 41 ஸ்பெஷல் கேரக்டரு. ஸோ 185 கேரக்டர் வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஒரு முறை கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு பார்க்காம போடுங்க. ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஃபைல் ஆப்ரேஷன்ஸ்லாம் இன்டர்வியூ கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இன்டர்வியூ அழகாக பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ.